ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா வெளிநாடுகளில் தங்களை ஒரு முதலீட்டு நிறுவனமாக பதிவு செய்து கொண்டு அங்கிருந்து இந்தியாவில் வந்து முதலீடு செய்பவர்கள். வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க ஒரு முதலீட்டு நிறுவனம், முதலீடு சம்பந்தப்பட்ட நிறுவனம், அவங்களுடைய சொந்த பணத்தையோ அல்லது அவங்கள்ட்ட நிறைய முதலீட்டாளர்கள் பணத்தை கொடுத்து இந்தியாவிலேயோ அல்லது வேறு நாடுகளில் முதலீடு செய்ய சொல்லியோ அதை கொண்டு வந்து இந்தியாவிலேயோ மற்ற நாடுகளில் முதலீடு செய்யும் பொழுது இந்தியாவுக்கு வரும் பொழுது செபியிடம் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன மாதிரி பதிவு செய்துக்குவாங்கன்னா எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு பதிவு செய்துக்குவாங்க. அப்ப அவங்கள பத்தியான கேஒய்சி கம்ப்ளீட்டா பண்ணி பதிவு செய்திருவாங்க. என்எஸ்சி, பிஎஸ்சி, செபிட்ட எல்லாம் அவங்க அதனுடைய கோர் ப்ரொமோட்டர்ஸ் யாரு, முக்கியமான பங்குதாரர்கள் யாரு, அவங்களுடைய முகவரி, அந்த மாதிரி மற்ற விவரங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டு விடும். அப்ப அவங்க எஃப்ஐஐ ஆயிடுறாங்க. தென் அவங்க வாங்குறது விற்கிறது எதுக்காக பதிவு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்தியாவில் வந்து செக்டோரல் கேப் இருக்கு. உதாரணமாக காப்பீடுல வந்து 74% தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய முடியும் இருந்தது இல்லையா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூடிங் எஃப்ஐஐ அவ்வளவுதான் இருக்க முடியும் இருந்தது. இப்ப அதை 100% மாத்திருக்காங்க. இந்த 74% தாண்டாம இருக்கணும்னா அதை மானிட்டர் பண்றது ஆர்பிஐயும் செபியும். அப்ப செபிக்கு டெய்லி ரிப்போர்ட் போகும், இந்த எஃப்ஐஐ இவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அது பொறுத்து அவங்க நாளையில இருந்து இந்த பங்கு யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 74% ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு. டெலிகாமுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை ரீச் ஆயிடுச்சுன்னா வாங்கக்கூடாதும்பாங்க. அப்புறம் அவங்க வித்து அந்த லிமிட் குறைஞ்சிருச்சுன்னா திரும்ப வாங்கிக்கலாம் அப்படிம்பாங்க. இதற்கு ரொம்ப முக்கியமான இந்த கிளாசிபிகேஷன் தேவை. டிஐஐ, டிஐனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இப்ப இந்த எஃப்ஐஐ ஒரு இந்தியனா இருக்க முடியும்னா இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்ல. நிறைய இந்தியர்கள் வெளிநாடுல செட்டில் ஆனவங்க, அவங்க வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கலாம், என்ஆர்ஐயா இருக்கலாம். அவங்க வெளிநாடுகளில் ஒரு நிறுவனத்தை ப்ரொமோட் பண்ணி அதன் மூலமாக இங்கு வாங்குறது கூட நடக்கலாம். அது நியாயமான காரணத்தினால இருக்கலாம்.